ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 22ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்கிற அந்த வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், தேவரீரே பரிசுத்தர். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் வேதம் என்ன சொல்லுவதே, அந்த துதிகள் நமக்குள்ளாக இருக்கிற அந்த துதிக்குள் அவர் வாசமாய் இருக்கிறார். அந்த வாசமாய் இருக்கிறவர் அவர் ஒரு பரிசுத்தர் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே பரிசுத்த தேவனே, பரிசுத்த அலங்காரத்துடன் நாம் அவரை இந்த காலை வேளையிலே துதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலும் ஒரு சில பாடல்கள் கூட நாம் பாடி அந்த பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் நாம் துதிக்கலாமா? ஆயத்தமா இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவர் கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மளுடைய மத்தியிலே அவர் உலாவுகிற ஒரு தேவன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார் என்று பாட நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் காவலிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் காவலிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
அவர் நம்மளுடைய மத்தியிலே அவர் உலாவுகிற ஒரு தேவன். ஆமென். நாம் அவருடைய ஆலயமாக நாம் அவருடைய ஆலயமாக இருக்கும்போது அவர் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். எவ்வளவு விதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் அவரை நம்பி இருக்கும் போது, அவரை நாம் பலமாக நம்ம கொள்ளும் போது, அவரை நாம் அடைக்கலமாக நம்ம கொள்ளும் போது நாம் பாக்கியவான்கள். ஆமென். அடுத்த பாடலாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதம் செய்யுங்கப்பா என்று நாம் கேட்ட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
நம்பி இருக்கும் போது நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த ஜனங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். ஒரே ஒரு விஷயம், அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்பா உமக்கு நன்றி சுவாமி. எவ்வளவு விதமான சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு நின்ற ஒரு தேவன் சுவாமி. ஒரே ஒரு விஷயம் அவரை ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு விதமான கஷ்டத்து நேரத்திலையும் அப்பா, அப்பா எவ்வளவு விதமான கண்ணீரின் பாதையிலையும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்தினீர் அப்பா. அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்ன தேவன். அந்த நிறைவான ஆவியானவரை நாம் வரவேற்க போகிறோம். இந்த கால வேளையில் அந்த நிறைவான ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் கேட்க போகிறோம். ஒரே ஒரு விசை அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அந்த வானத்தை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திர வயல்வெளியாகுமே. பாழானது பயனிலமாகுமே. வனாந்திரமான வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது அது நிறைவாக மாறும். குறைவான ஒவ்வொரு சூழ்நிலைகள் அது நிறைவாக மாறும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வரவேற்கிறேன். நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆண்டவரே மத்தியிலே நிலத்தை வாடுவதற்காக உமக்கு நன்றி. அப்பா எல்லா குறைவுகளையும் அப்பா நீர் நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி. அப்பா மரித்து போன ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா பரிசுத்த ஆவியானவரால ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்துங்க சுவாமி. எங்களுடைய வெள்ளத்தினால அல்ல, எங்களுடைய சுயத்தினால அல்ல ரட்சா. அப்பா உம்முடைய ஆவியானவரின் வல்லமை அப்பா சூழ்நிலைகளை ஆண்டவரே அப்பா தலைகீழாக மாறும் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ரட்சா. அப்பா நாங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரையில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களோட வாழ்க்கையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அப்பா நீர் மகிமைப்படுங்க சுவாமி. எல்லாவற்றிலும் உடைய மகிமை உடைய கனம் ஆண்டவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும்
என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இந்த காலை வேளையிலே அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருக்கும் வைத்திருக்கிற அவருடைய மேன்மையான மகத்துவமான சித்தத்தையும் தேடும்படியாக கூடி வந்திருக்கிற நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் கூட்டி கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சற்று ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாக கர்த்தரை நாம் ஆராதித்தோம், தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று அந்த பரிசுத்த அலங்காரத்துடன் அந்த பரிசுத்த தேவனை நாம் துதித்தோம். இந்த நேரத்திலும் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே நம்முடைய கரங்களில் நம்முடைய வேதாகமத்தை நாம் திறந்து வைத்து அதை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் இருக்கும் இடத்திலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரிடத்திலே ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். மட்டுமல்லாமல் இன்று நாளிலும் இந்த வாரத்திலும் நம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக கூட நாம் செபிக்கலாம். செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை நம்பியோருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலையும் இந்த வார்த்தை பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. துறையிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய அருள்மாற அபிஷேகம் வல்லமை ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் சுவாமி இந்த காலை நேரத்தில் அபாயங்கள் மத்தியிலே கடந்து வர இருக்கிற ஆயத்தமாய் இருக்கிற அந்த திரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த வார்த்தை இந்த கால வேளையில ஒவ்வொருக்குள்ளாக ஒரு பெருத்த விடுதலை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளே பேசுகிறவர் என்கிற வேத வாக்கியத்தின் பிரகாரம் ஒவ்வொருவரோடு ஒரு கர்த்தர் இடைப்படுவீராக. உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு நேராய் பாரமாய் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா சுவாமி. மட்டுமல்லாமல் இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய அளவற்ற ஆசீர்வாதத்தினாலே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாம செபிக்கிறீங்கப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் சுவாமி இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நம்முடைய அருள்மாறி ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பீராகப்பா. பெரிய கரைகளை செய்வீராக. சகல துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்று காலை தியானத்திற்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஆமோஸ் எழுதின புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் அந்த தியானத்திற்குடைய வார்த்தையை என் உள்ளத்திலே அவர் வைத்தார். இந்த முழு ஆமோஸின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்கள், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அவர்கள் பாவத்தை செய்கிறவர்களாகவும் விக்கிர ஆராதனைகளை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு பல முறை எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தும் பல விதமான தரிசனங்களை எல்லாம் தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்தும்
அவர்கள் சற்று குறை அதிலிருந்து திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு மனம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் பாருங்களே, அதே நிமித்தமாக தான் ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸ்க்குள்ளாக தேவனோட பாரத்தை அதை வைத்தார். அதை குறித்து தான் இன்று காலை நாம் தியானிக்க போகிறோம். என்னோட ஒரு வேதாகமத்தை ஆமோஸ்க்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நாம் ஒரு இடத்திற்கு கடந்து போகும் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போவோம் என்றால், அதற்கு ஏற்றாப்ளே நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு விசேஷத்திற்கு போவோம் என்றால், அதற்கு ஏற்ற ஆடை, அதற்கு ஏற்ற உடை, நடை எல்லாம் அதற்கு ஏற்றாப்ல இருக்குது. ஆனால் இதே ஒரு வேற ஒரு இடத்திற்கு போகும் என்றால் அதற்கு ஏற்றாப்ல நம்முடைய ஆயத்தங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் திருமணம் பற்றி கொண்டு இருக்கிற வார்த்தை, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மிகவும் வெறுத்த ஒரு பாவமாகிய விக்கிர ஆராதனை, அந்த விக்கிர ஆராதனையை அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். அதை தேவன் மிகவும் ஆண்டவர் வெறுத்தார். அந்த ஜனங்கள் அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். வெளியில மனம் திரும்பி தங்கள் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அந்த பிரகாரமாக ஒரு சூழ்நிலையிலேதான் ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்டான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் நம்மை நோக்கி கூட அதே வார்த்தை இந்த காலை வேளையிலே வந்து கொண்டு இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த ஊரடங்கு பீரியட்ல கர்த்தருடைய ஜனமாகிய நாம், தேவ பிள்ளைகள் ஆகிய நாம், திரு சபைகள் ஆகிய நாம், ஆண்டவர் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட போகிறதான மனவாட்டியாகிய திரு சபை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? நமக்குள்ளாக அந்த ஆயத்தம் காணப்படுகிறதா? பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. அந்த கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து, கர்த்தருடைய வருகை குறித்து அவர்களுடைய சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி எப்படியாக அவர்கள் கேட்கிறார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்களாகிய 2-3 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்களாகிய 2-3. இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், வாசிக்கலாம், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்களே, அவருடைய சீஷர்கள், அவரோடு ஒரு உண்ட உறங்கின அவருடைய சீஷர்கள், அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனால் இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே
அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரை பார்த்த நான்காவது வசனத்திலே, உம்முடைய வருகைக்கும் அதற்குரிய அடையாளங்கள் என்ன? பாருங்களேன், ஆண்டவரே தனித்து ஒரு இடத்திற்கு அவர் வந்த பொழுது அவரை தனியா வைத்து தனித்தவர்களாக அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அதற்குரிய அடையாளங்கள் என்னதென்று பாருங்களேன். ஆண்டவர் முதல் முறையாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் திரும்பி வரப்போகிறதை குறித்து அந்த சீஷர்கள் எவ்வளவாக ஒரு ஆர்வத்தை காண்பித்தார்கள் அல்லவா? அவர்களே அவ்வளவான ஒரு ஆர்வத்தை காண்பித்தார்கள் என்றால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய வருகை குறித்த அடையாளங்கள் என்ன? அந்த பாரத்தோடு கூட நாம் காணப்படுகிறோமா? உலகம் முடிவுக்கு வரப்போகுது, அதற்குடைய அச்ச அடையாளங்கள் என்ன? எப்படிப்பட்டான சம்பவங்கள் நடைபெற போகுது என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது இந்த லாக்டவுன் எப்போ முடியும்? என் தொழிலுக்காக நான் எப்போ போவேன்? என் வியாபாரத்தை நிமித்தமா நான் எப்போ போவேன்? இவ்வளோ மாதம் வாடகை இருக்குது, அந்த வாடகை நான் எப்பொழுது கொடுத்து தீர்ப்பேன்? எப்பொழுது இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? அதை நினைப்பது தவறல்ல. நம்ம எல்லோருக்குள்ளாங்க அப்படிப்பட்டான ஒரு பாரம் இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியட், இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்று நாம் எல்லோருக்குள்ளாக அப்படிப்பட்டான ஒரு பாரம் இருக்குதுதான். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ சொன்னமை, அதை காட்டிலும் அதை பார்க்கிலும் இந்த உலகத்திற்குரியவைகளை பார்க்கிலும் கீழானவைகளை குறித்த பார்க்கிலும் பூமியில் உள்ளவைகளை குறித்த பார்க்கிலும் ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிறாரே அந்த நித்திய ஜீவன், அதை குறித்து சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? பெரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் யோசித்து நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? பாருங்களேன், 4வது வசனம் என்ன சொல்கிறது? 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்களேன், 24ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் பார்ப்போமாக. 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்களேன், அவருடைய சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டாரா, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகம் முடிவுக்கும் கூறிய அடையாளங்கள் என்ன? அதற்கு தான் ஆண்டவர் அவர்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறானா, மனுஷகுமாரன் வருவதே அந்த நாளிகையாயுது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் விழித்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஏனோ தானோ என்று சொல்லி நாம் இருக்கிறோமா? பெரியமானவர்களை பார்த்தீங்கன்னா, அந்த 24ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து
43வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து அந்த இடத்தில் நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அந்த 25ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 3 ஓமைகள் எழுதப்பட்டுள்ளது. அதுல அந்த முதல் ஓமையை குறித்து நான் சற்று உங்களுக்கு விளக்கின பின்பு இந்த செய்தியின் தொடர்ச்சிக்குள்ளாக உங்களை அழைத்து நான் செல்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 13 வசனத்தில் 10 கன்னிகைகளை குறித்த ஓமை அந்த இடத்திலே எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்களேன், அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்குமா. பாத்தீங்கன்னா அந்த 10 கன்னிகைகளில் ஒரு சில காரியங்கள் அவர்களுக்கு சமான ரீதியிலே, அல்லது நாம் சொல்வோம் என்றால் சேம் அல்லது சிமிலர், ஒரே மாதிரி அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. ஆனால் பாருங்களேன், அந்த 10 கன்னிகளுக்குள்ளாக காணப்பட்ட ஒரே காரியம் என்னவென்றால் அந்த 10 பேரும் கன்னிகளாக இருந்தார்கள். அந்த 10 பேர்களுக்குள்ளாக தீவெட்டிகள் இருந்தது. மணவாளன் வர தாமதிக்கிறார் என்று அவர்கள் பார்க்கும் பொழுது 10 பேரும் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். மணவாளன் வருகிறார் என்று சத்தம் தொனித்த பொழுது அந்த 10 பேர்களும் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அவர்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரே நேரத்திலே அவர்கள் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை அவர்கள் கைகளை ஏந்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்திலே தான் ஒரு வித்தியாசம் நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்களே, 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்களே, இந்த 10 கன்னிகளில் 5 கன்னிகைகளே ஆண்டவர் புத்தியுள்ள கன்னிகையாக தேவன் பிரிக்கிறார். மற்றொரு 5 கன்னிகைகளும் அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளாக தேவன் பிரிக்கிறார். இவர்கள் எவைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்றால், புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் விசுவாசிகள் தான், ஆனால் உண்மை அற்ற விசுவாசிகள் தான் இந்த புத்தி இல்லாத கன்னிகை. மட்டுமல்லாமல் புத்தி உள்ள கன்னிகை அவர்கள் எதற்கு அல்லது யாருக்கு ஒப்பாக இருக்கிறார் என்றால், உண்மை உள்ள விசுவாசிகளுக்கு அவர்கள் ஒப்பாக இருக்கிறார்கள். என்ன செய்கிற பாருங்கள், இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகள் இடத்திற்கு போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று அந்த புத்தி உள்ள கன்னிகை அவர்களிடத்திலே அதிக அல்லது they had an extra measure of oil in their lamps. அவர்களோட தீவெட்டிகளில் கொஞ்சம் கூட அதிகமான அந்த எண்ணெயின் அளவு அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்குள்ளாக இருந்த அந்த எண்ணெயின் அளவு போதுமான அளவு இல்லாதபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த புத்தி உள்ள கன்னிகையை நோக்கி அவர்கள் போய் கேட்கிறார்கள். அதற்கு தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 9வது வசனம். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்திரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். பாருங்களேன், இந்த புத்தி இல்லாத கன்னிகை, உண்மையற்ற விசுவாசிகள் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்றால், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், கடைசி வேளையிலே பார்த்துக் கொள்ளலாம், கடைசி நேரத்திலே பார்த்துக்
கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, அப்படி அல்ல. அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகையாக இருந்தபடினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? புத்தியுள்ள கன்னிகளை நோக்கி அவர்கள் போகிற கடைசி நிமிஷத்தில் எப்படியாயிலும் சமாளித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த கிருபையின் காலம் அதோடு ஒரு முடிவுக்கு வருவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 10வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பாருங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் கொடுக்கும் பொழுது, அந்த புத்தி இல்லாத கன்னிகை அவர்கள் அந்த எண்ணெய் வாங்கும்படியாக அதை விற்கிறவனிடத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்ற பொழுதுதான் மணவாளன் அந்த இடத்திற்கு வருகிறார். புத்தியுள்ள கன்னிகை மணவாளனின் வீட்டுக்குள் அவர்கள் எல்லோரும் உட்பிரவேசிக்கிறார்கள். உட்பிரவேசித்த மாத்திரத்தில் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு இந்த புத்தியில்லாத கன்னிகைகள் வரும் பொழுது அச்சரத்தோடு கூட பார்க்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறவோம் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அந்தோ ஆண்டவர் அவர்களை பார்த்து, நான் உங்களை அறியேன் என்று அதற்கு பின் வருகிற வசனத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு தேவ ஜனமே, இதை திரையிலே பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது ஏனோ தானோ கடைசி வேலையில பார்த்து கொள்ளலாம், அவர் வரட்டும், வர என்று சொல்வதுதான் இது மிச்சம். வந்த பாட்டை காணும். கடைசி கால நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. ஏதோ கடைசிகளை எப்படியாயிலும் பார்த்து கொள்ளலாம் என்று புத்தி உள்ள கன்னிகை தங்கள் வாழ்க்கையிலே அந்த எண்ணெயின் அளவை அவர்கள் அதிகமாக, கொஞ்சம் குறைய அதிகமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் முன்னெச்சரிக்கையாகவே காணப்பட்டாங்க. தங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தத்தோடு காணப்பட்டார்கள். தங்கள் வாழ்க்கையில இருந்த அந்த தீவட்டில இருந்த அந்த எண்ணெய் அவர்களுக்கு போதுமான அளவில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆயத்தத்தோடு காணப்பட்டார்கள். இந்த புத்தி உள்ள கன்னிகையாகிய உண்மை உள்ள விசுவாசிகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சென்சஸ் எடுப்போம் என்று சொன்னால் எந்த பட்டியலே இந்த 2 பிரிவுக்குள்ளாக நம்முடைய பேர் எதிலே அடங்கி இருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. நாம் ஒவ்வொருக்குள்ளாக நம்முடைய உள் மன சாட்சியை அதை குறித்து சாட்சி கொடுக்கும் அல்லவா? அந்த புத்தி இல்லாத ஒரு காரியம் நாம் நினைக்கிறோம். விபச்சாரம் செய்வது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, திருடுவது, இதுதான் பாவம் என்று ஒரு பக்கம் அவைகள் எல்லாம் பாவமாக காணப்பட்டாலும் புத்தீனமாக செய்கிற காரியம் அது ஒரு பாவமாக இருக்குது. வேதாகமத்தில் இந்த 3 சம்பவங்களை கூட உங்கள் மத்தியிலே நான் வைத்து இந்த செய்தியின் தொடர்ச்சிக்குள்ளாக உங்களை நடத்த விரும்புகிறேன். நாம் நினைக்கிறோம் இப்படிப்பட்டான பாவங்கள் எல்லாம் செய்வதுதான் இதுதான் பாவம். ஆனா புத்தீனமா செய்கிறது அது பாவம் இல்லை என்று ஒருவேளை இந்த காலை வேளையிலே நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா வேதத்திலிருந்து, வேத காரியத்திலிருந்து உங்களுக்கு அதை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளை என்னோடு கூட திருப்பிக் கொள்வோமாக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே மோசே குறித்து எழுதப்பட்டு உள்ளது. மோசேயுடைய உடன் பிறப்புள்ளவர்கள் அவர்கள் எப்படி புத்தீனமாக நடந்தார்கள். அந்த புத்தீனமாய் நடந்தபடியினால் ஆண்டவருடைய கோபாக்கினி அவர்கள் மேல் எப்படி மூண்டது, அது நிமித்தமாக அவர்கள் அனுபவித்த விளைவுகளை குறித்து தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த மோசே பார்த்தீங்கன்னா எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் அந்த இடத்திலே மோசே இந்தியோப்பியா நாட்டில் உள்ள ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். இந்தியோப்பியா நாட்டில் உள்ள பெண் என்று நாம் சொல்லும் பொழுது
அவர்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு கூட்டம். அப்படிப்பட்டான ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவன் திருமணம் செய்கிறான். ஆனால் திருமணம் செய்த அந்த மனுஷனாகிய மோசேயை பார்த்து அவனுடைய சகோதரனாகிய ஆரோன் மற்றும் அவனுடைய சகோதரியாகிய மிரியம் அதற்கு விரோதமாக பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பார்த்தீங்கன்னா, என்ன ஆண்டவரோ உங்ககிட்ட தான் பேசுவாரா? எங்களுக்கெல்லாம் ஆண்டவரை வெளிப்படுத்த மாட்டாரா? எங்களோடு ஒரு ஆண்டவரை பேச மாட்டாரா? என்று இழிவாக மோசேயை குறித்து மோசேயை பார்த்து அவர்கள் அப்படியாக அவர்கள் பேசினார்கள். பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் 10வது வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற உறைந்த மலையாம் மென்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். பாருங்களே, ஆரோன் பார்க்கிறார். அவனுடைய உடன் பிறந்த சகோதரியாகிய மிரியம் அவனுடைய சகோதராகிய மோசேக்கு விரோதமாய் பேசின காரியம் ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக, கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாக பேசப்பட்ட காரியம். அது புத்தீனமாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த ஆரோன் மோசேயின் இடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என்ன விண்ணப்பம் என? இந்த பாவம், இந்த குற்றம் எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் மோசேயை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மிரியாமை அவர்களே என்ன செய்ய வேண்டும் என்றால், பாளையத்திற்கு புறம்பாக 7 நாட்கள் வைக்கப்பட வேண்டும் என்று. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மோசே வாழ்ந்த அந்த நாட்களில் ஒரு சில காரியங்களுக்கெல்லாம் நியமங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, லா கொடுக்கப்பட்டது. அதிலே குஷ்ட ரோகம் என்கிற வியாதிக்கு அந்த பிரகாரமாய் பாதிக்கப்படுகிற ஜனங்களே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஊருக்கு புறம்பாக, பாளையத்திற்கு புறம்பாக அவர்களை வைப்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் மற்ற ஜனங்களோடு கூட அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அவர்களோடு கூட அவர்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று அவர்களை தனிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, தனிமைப்படுத்துகிற காலம் குவாரண்டைன், ஐசோலேஷன். இன்றைக்கு ஒரு கொரோனா அப்படியாக ஒரு தொற்று நோய், அது நிமித்தமாக அதிலே பாதிக்கப்படுகிறவர்கள் அவர்களோடு கூட இருந்தவர்களை முதற்கொண்டு என்ன செய்கிறார்கள்? they isolate them. அவர்களை தனிமைப்படுத்துகிறார்கள், அவர்களை குவாரண்டைன் பண்ணுகிறார். இந்த குவாரண்டைன் ஐசோலேஷன் இன்றைக்கு நாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இந்த குவாரண்டைன், இந்த ஐசோலேஷன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து அது வழிபட்டு கொண்டு வந்த ஒரு காரியம். மோசேயின் சகோதரியாகிய மிரியாமுடைய புத்தியின்மையான அந்த காரியத்தை நிமித்தமாக அவள் கொலை செய்யவில்லை, அவள் திருடவில்லை, அவள் விக்கிரகாராதனை செய்யவில்லை, அவள் விபச்சாரம் செய்யவில்லை. அவள் என்ன செய்தாளா? தேவ மனுஷனுக்கு விரோதமாக அவள் பேசின அந்த காரியம் ஒரு புத்தீனமான ஒரு காரியமாக இருந்தபடினால் பாளையத்திற்கு புறம்பாக அவளை வைக்கப்பட்டார் 7 நாட்களுக்கு. அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகை அவர்கள் உள்ள வருவதற்கு அனுமதி அவர்கள் பெறாமல் இருந்தார்கள். அவர்கள் கன்னிகை தான். ஒரு கன்னிகை என்று சொல்லும் பொழுது நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஒரு மனுஷனையும் அறியாத ஒரு பெண் தான் ஒரு கன்னிகை. அவர்கள் கன்னிகையாக இருந்தார்கள், ஆனால் புத்தீனமாய் இருந்தார்கள். They were virtuous, no doubt, but they were foolish. இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், கொலை செய்வது தவறு,
திருடுவதை தவறு, விபச்சாரம் செய்வதை தவறு, அதெல்லாம் ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும், ஒரு பாவமாக ஒரு பக்கம் இருந்தாலும், புத்தீனமா செய்கிற ஒரு காரியமோ அது ஆபத்தான ஒரு காரியமாக இருக்குது. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 நாளாகமம் 21 அதிகாரம், 1 நாளாகமம் 21 அதிகாரம். அதே காரியத்தை நீங்கள் 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க கேட்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்வோமாக. 1 நாளாகமம் 21 அதிகாரம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா என்ன செய்கிறார்னா, யோவாபுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணிக்கையை எடுக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்டான ஒரு கட்டளை கொடுத்து தாவீது இந்த யோவாபாகிய இந்த மனுஷன், அவனுக்குள்ளாக அந்த எண்ணிக்கை எடுப்பதற்கு ஒரு மனதில்லை. அந்த எண்ணிக்கை எடுப்பதற்கு மனதில்லாத இருந்த இந்த யோவாபைன் ஆகிய இந்த மனுஷன் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு திரளான ஜனங்களை கொடுப்பார்களே, ஏன் இதற்கெல்லாம் நாம் இந்த எண்ணிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனாலும் தாவீது ஒரு வார்த்தை, அவர் ஒரு ராஜாவாக இருந்தபடினால், அவனுடைய வார்த்தை மிகவும் பலனுள்ளதாக இருந்தபடினால், இந்த யோவாப் என்கிற இந்த மனுஷன் அந்த வார்த்தைக்கு உடன்பட்டு கட்டுப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை எடுக்கிறான். ஆனால் பாருங்களே, அந்த 21வது வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு இருப்பீர்கள். அந்த இடத்திலே 2 ட்ரைப்ஸ் ஆகிய 2 கோத்திரத்தை விட்டு மற்ற கோத்திரங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் எடுக்கிறார். எந்தெந்த கோத்திரம் என்றால், லேவி கோத்திரம் மற்றும் பென்யமின் கோத்திரம். இந்த பென்யமின் கோத்திரமும் லேவி கோத்திரத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எண்ணிக்கை எடுக்காமல் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் எடுக்கிறார்கள். இந்த 12 கோத்திரங்களில் இந்த 2 கோத்திரத்தை மட்டும் அந்த மனுஷனாகிய யோவாப், அந்த மனுஷன் அவன் விட்டு விடுகிறான். விட்டு பிற்பாடு பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்க கேட்போமாக. 8வது வசனம். தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான். பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த இடத்திலே சொல்கிறார். ஆனால் அதற்கு ஏற்றோடு அவர்கள் செய்யாமல் காணப்பட்டார்கள். பாருங்களேன், அந்த இடத்திலே மட்டுமல்லாமல் அவன் தாவீது ஆண்டவரை நோக்கி, அந்த கடைசி பகுதி மட்டும் நாம் வாசிக்க கேட்கலாம். 8வது வசனத்தின் கடைசி பகுதி. உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றார். பாருங்களே, அந்த இடத்திலே அவர்கள் தாங்களாகவே ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இடத்திலே அந்த தாவீதை ஜெபிக்கும் பொழுது அந்த 12ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கிறார். அந்த வசனத்துக்குள்ளே நான் வாசிக்க கேட்கலாம். 21ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3 வருஷத்துக்கு பஞ்சமோ, முதல் சாய்ஸ் 3 வருஷத்திற்கு பஞ்சமோ, அல்லது பகைஞரின் பட்டயம், உன் பகைஞனின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ. 3 மாத சங்காரம், 3 வருஷம் பஞ்சம், அல்லது பகைஞர் மூலியமாக 3 மாதம் சங்காரம். 3வது ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார், வாசிக்கலாம். அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன், அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள். பாருங்களே, தாவீது வாழ்ந்த நாட்களில் அவன் புத்தியீனமாய் செய்தபடினாலே அவன் ஆண்டவரிடத்திலே அதற்குரிய காரியத்தை குறித்து அவன் பரிதபிக்கிறான்.
வருஷம் அல்லது 3 மாதங்கள் பகைஞனுடைய பட்டயத்தால அவர்கள் முற்றிலுமாக முறிக்கப்படுவதும் அல்லது ஆண்டவருடைய கரத்திலிருந்து 3 நாள் அவர்களுக்கு கொள்ளை நோயினாலே அவர்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவது. இதில் 3லிருந்து ஏதோ ஒரு ஆப்ஷனை நீ தெரிந்து கொள்ள என்று ஆண்டவரை தாவீதை பார்த்து சொன்ன பொழுது, தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அந்த 3வது ஆப்ஷனை அவன் தெரிந்து கொள்கிறான். பாருங்களேன், அந்த தாவீதினுடைய அந்த மனுஷனுடைய அந்த யோபுடைய அந்த புத்தீனமான காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக 3 நாட்கள் அந்த கொள்ளை நோயினால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஏறக்குறை 70,000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் அவர்கள் மடிந்து போனார்கள். காரணம் அவர்களுடைய புத்தீனமான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறோம், ஏதோ ஒரு கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருக்காமல், ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்காமல், ஆண்டவருடைய ஆலோசனை காத்திருக்காமல் புத்தீனமா செய்கிறது. அது ஒரு பக்கம் பாவம் மாத்திரமல்ல, மறுபக்கம் அது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, 3வது ஒரு சம்பவத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. அந்த இடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து அந்த இடத்திலே எழுதப்பட்டுள்ளது. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் சவுல் ராஜாவை ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரமாக அந்த மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். பாருங்களேன், சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்குரிய முதல் ராஜாவாகிய இந்த சவுல் ராஜா எப்படி புத்தீனமாய் நடந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த அந்த அபாயத்தை குறித்து இன்று காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லுகிறார் என்னவென்றால், 7 நாட்கள் இந்த இடத்திலே நீ காத்திரு, 7 நாட்கள் வெயிட் பண்ணு, அதுக்கு பிற்பாடு நான் வருவேன் என்று. இந்த சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் காத்திருந்தாரா? 7 நாட்கள் காத்திருந்த பிற்பாடு அவனோடு இருந்த ஒரு சில ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போக ஆரம்பித்த பொழுது இந்த சவுல் ராஜா அதற்கு மேலாக அவனுக்கு காத்திருப்பதற்கு பொறுமையும் இல்லை, மனதும் இல்லாமல் காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த சவுல் ராஜா எதை செய்யக்கூடாதோ அதை அவன் செய்தான். பலிபீடத்திலே தூபம் காட்டுவதோ அல்லது பலி செலுத்துகிற காரியம் அவன் செய்யக்கூடாத ஒரு காரியம், அது அவனுக்கென்று நியமிக்கப்படாத ஒரு காரியம். பொதுவாக பலி செலுத்துகிற காரியம் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் கால அது ஆசாரியர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதான ஒரு வேலையாகும். ஆனால் இவனோ ஒரு ஆசாரியன் அல்ல, சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக தான் இருந்தாரே ஒழிய பலிகளை செலுத்தக்கூடிய காரியத்திலே ஒரு ஆசாரியனாக இவன் இருக்கவில்லை. ஆனா 7 நாட்கள் காத்திருந்த பிற்பாடு சாமுவேல் ராஜா இன்னும் வரவில்லை என்று பார்த்த பொழுது இவன் என்ன செய்கிறான்னா அந்த பலி செலுத்துகிறான். பாருங்களேன், 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமாக. 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் வாசிக்கலாம் கீலேயா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல்
அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாருங்களேன், அந்த இடத்துல 7 நாட்கள் காத்திருந்த பிற்பாடு சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியும் அவன் செலுத்துகிறார். அவன் எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ, எதை அவன் எடுக்கக்கூடாதோ, எந்த வேலை அவன் செய்யக்கூடாதோ, எது அவனுடைய கரத்துல கொடுக்கப்படாமல் இருந்ததை அவன் துணிகரமாய், அவன் புத்தியமாய் செய்தானோ அது அவன் செய்து வந்தான். சாமுவேல் ராஜா அவர் சொன்னார், 7 நாட்கள் காத்திருந்த பிற்பாடு நான் வருவேன் என்று. 7 நாட்கள் முடிந்த பிற்பாடு, அதற்கு பிற்பாடு ஒரு நிமிடம் கூட அவனுக்கு காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லாமல் காணப்பட்டது. பாருங்கள், அந்த இடத்துல 13வது வசனத்துக்கு நான் வாசிக்க கேட்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. பாருங்களேன், சவுல் ராஜா சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு ராஜரீகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா ஆசாரியனுடைய காரியத்தை அவன் செய்யக்கூடாது. ஆனால் அதை புத்தியீனமாய் செய்தபடினாலே சவுல் ராஜா ஒரு வாழ்க்கையில வந்த அபாயத்தை குறித்துதான் அந்த 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கூடும். பாருங்களேன், அந்த சவுல் ராஜா மேல இருந்த அந்த ராஜ்ய பாரம் அவனை விட்டு நீங்கி போச்சு. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், நான் கொலை செய்யவில்லை, நான் கொள்ளையிடவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் வேசித்தனம் பண்ணவில்லை என்று என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, புத்தியீனமா செய்கிறது ஒரு அபாயம். புத்தியீனமாக அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த ஒரு அபாயம், கதவு அடைக்கப்பட்டது. அவர்கள் உட்பிரவேசிக்க முடியாதபடி தங்கள் வாழ்க்கையிலே நேரிட்ட ஒரு அபாயம், a danger, a caution. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம். ஐயோ, வெளியில செல்ல முடியவில்லை, வேலை பார்க்க முடியவில்லை, தொழிலை பார்க்க முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, அதை பார்க்கலாம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமான ஒரு காரியம். அதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தாவீதின் நாட்களில் புத்தியீனமாய் நடந்தார்கள். மோசேயின் காலத்தில் புத்தியீனமாய் நடந்தார்கள். சவுலின் காலத்திலும் புத்தியீனமாய் நடந்தார்கள். அந்த புத்தியீனமாய் நடந்தபடினால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு நேரிட்டது அபாயம். மோசேயின் காலத்தில் அவனுடைய உடன் பிறந்த சகோதரியாகிய மிரியம், she was quarantined, isolation, தனிமைப்படுத்துகிறது. ஒரு தனிமைத்தனம் மிகவும் வேதனைக்குரியது. அதில் ஊடூடி வந்தவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை உச்சக்கட்டம் அவர்களுக்கு புரியும். அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். தாவீதின் காலத்திலே கொலை நோய் முழு இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கு 3 நாட்கள் கொலை நோய் அனுப்பப்பட்டது. எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மடிந்து போனார்கள், ஒரு மனுஷனுடைய புத்தியின்மை நிமித்தமாக. சவுலின் காலத்தில் ராஜ்யபாரம், மேன்மையான ஒரு ஸ்தானம், ஒரு பதவி, அது அவன் இடத்திலிருந்து பறிக்கப்பட்டது.
அந்த ராஜ்ய பாரம் நீக்கப்பட்டது. காரணம், ஒரு சவுலுடைய புத்தியினமாய் அவசரப்பட்ட இடத்த முடியுது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இந்த லாக்டவுன் பீரியட் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை காத்திருங்க. வெயிட், அவசரப்படாதீங்க. வெயிட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன். இன்றைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சவுல் ராஜா பார்த்தா 7 நாட்கள் முடிந்து விட்ட, இதற்கு மேற்பட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வரப்போகிற அவன் பார்க்கிறான். அவனோடு கூட கில்கால்ல இருந்த ஆட்கள் எல்லாம் அவனை விட்டு போகிறாங்க. கொண்டு வாருங்க, அந்த தகன பலியை கொண்டு வாருங்க, அந்த சமாதான பலிகளை கொண்டு வாருங்க, நான் செலுத்திட்டோம் என்று. அவன் செலுத்திருக்க கூடாது. அது அவனோட வேலை இல்லை. அது அவன் நடந்து கொண்டது புத்தீனமான ஒரு காரியம். அதன் நிமித்தமாக ராஜ்ய பாரம் அவனோட வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காரியம். பிரியமானவரே, அந்த 14வது வசனத்துக்குரிய நான் வாசிக்க கேட்கலாம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். நீ கை கொள்ளவில்லை என்று பாருங்களேன். அந்த இடத்திலே தான் ஆண்டவர் தாவீது ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜாவாக தேவன் அந்த மனுஷனை கொண்டு வருவதை நம்மால் அதற்கு பின் வருகிற அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடும். பாருங்களேன், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ சொன்னமே, ஒரு சவுலை அவனுடைய புத்தியினமையான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு காத்திருப்பதற்கு பொறுமை இருக்கிறாங்க. பொறுமையோடு இருக்கிறோமா? அல்லது வேக வேகமாக எதையாவது ஒண்ணு செய்து விடலாம். இதற்கு என்ன ஆண்டவர் வெயிட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வேலையே இல்லை போல. அவரு சரியாக தான் இருக்கிறாங்க. இதை திரையில பார்த்து கொண்டு இருக்கிறோமே. நாம் இப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? இன்றைக்கு நாம் புத்தீனமாக இருக்கிறோமா? மோசையோட உடன் பிறந்தவர்களை போல இருக்கிறோமா? தாவீது, யோவாப் என்கிற அந்த மனுஷர்களை போல நாம் இருக்கிறோமா? சவுல் ராஜாவை போல இருக்கிறோமா? அந்த 5 புத்தி இல்லாத கனியை போல இருக்கிறோமா? அந்த 10 பேர்களும் அவர்கள் கனியை தான். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்தம் இருந்தது. ஆனால் மணவாளன் வரமுள்ளது கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்க அளவிற்கு அந்த ஆயத்தம் அவர்களுக்குள்ளாக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறதான ஒரு வேலைக்குள்ளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அவரோட சித்தத்திற்கு நம்ம எப்ப கொடுப்போமாக, அவரோட வழி நடத்துதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஒரே ஒரு காரியம் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். God will never make a mistake. தேவன் ஒரு பொழுதும் ஒரு மனுஷனுடைய காரியத்திலும் அவர் தவறு செய்வதில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேகனை, ஏற்ற விதத்தில், ஏற்ற காலத்திலே அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வருகை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நாம் ஆயத்தப்பட வேண்டிய 3 குறிப்புகளை கூட தேவன் என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். அது வேகமாக நாம் கடந்து சென்று நான் உங்களை ஜெபத்திற்குள்ளாக நான் நடத்த விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்வோமாக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் கேட்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும்
அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையோ தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்கையிலும் தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் திருடன் வருகிறதை போல இருக்குமா? திருடன் சொல்லிட்டு வருவானோ, அல்லது இத்தனை மணிக்கு நான் வரப்போகிறேன், நமக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருமா, SMS வருமா, அல்லது கால் வருமா, அல்லது யாரோ ஒருவரின் இடத்துல அவன் சொல்லிவிட்டு அவங்க இடத்துல போய் நீ சொல்லு, சரியாக இரவு நேரம் 1:45 மணிக்கு நான் வருவேன் என்று எப்படி சொல்லுவானா? கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும்னா திருடன் வருகிறதை போல அப்படி இருக்குமா? அறியாத அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்ற, கர்த்தருடைய வருகை அந்த நாளாகிலும் அந்த நாளிகை ஆகிலும் ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று. பாருங்களேன், ஆண்டவரோட வார்த்தை எதிலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார். பாருங்களேன், அந்த 11வது வசனத்தை கூட மீண்டுமாக வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி, இவைகள் எல்லாம் எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளாய் வரும் என்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் வேத வசனங்களை கொண்டு உங்கள் மனம் புதிதாக பொழுதுதான் அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளாய் கடந்து வருவது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த தேவ பக்திக்குள்ளாக நீங்கள் கடந்து வருவது நீங்கள் உணர முடியும். பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ற, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 10 கன்னிகைகளிலே 10 பேர்களும் தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெய் வைத்திருந்தார்கள். ஆனால் புத்தியுள்ள கன்னிகையோ அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான அந்த எண்ணெயின் அளவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வளர்ச்சியின் அந்த முதிர்ச்சியின் அளவு அதிகமாக இருந்தது. அந்த காரியம் புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகைகளுக்குள்ளாக அவைகள் காணப்படவில்லை. அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை பார்க்கிறார்கள், இந்த எண்ணெய் போதுமான அளவில் இருக்காதே. எத்தனையோ செய்திகளை தேவனுடைய வருகை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராமல் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அந்த பரிசுத்த நடக்கையிலும் அந்த தேவ பக்தியிலும் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். பாருங்களே, கர்த்தருடைய நாள் சீக்கிரத்தில் வரும்படி நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆவலத்தோட நாம் காத்திருக்க வேண்டுமா? இன்றைக்கு நாம் என்ன காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே? ஆவலத்தோடு நாம் எதற்காக நாம் காத்திருக்கோம்? எப்பொழுது இந்த லாக்டவுன் பீரியட் will be released, எப்பொழுது இந்த லாக்டவுன் பீரியட், இந்த ஊர் அடங்க, இந்த கொரோனா வைரஸ்னுடைய காரியம் எப்பொழுது நீங்கும் என்று ஆவலத்தோடு நீங்கள் மட்டுமல்ல, நான் முதற்கொண்டு ஆவலத்தோடு நாம் காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஊழியம் செய்கிற திருசபை போதகர ஊழியக்கார எல்லாரும் ஆவலத்தோடு காத்திருக்கிறோம். ஆனால் வேலை செய்கிற நீங்கள், தொழில் வியாபாரம் செய்கிற நீங்கள் எல்லோரும் ஆவலத்தோடு காத்திருக்கிற, அதை குறித்து நான் கண்டனம் பண்ணவில்லை, குற்றம் சாற்றவில்லை. நாம் காத்திருக்க வேண்டியதுதான். ஆனால்
இவைகள் எல்லாம் பூமியில் உள்ளவைகள், இவைகள் எல்லாம் கீழானவைகள், மேலானவைகள் ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, அதற்காக நாம் காத்திருக்கிறோமா? அந்த ஆவலத்தோடு கூட நாம் காத்திருக்கிறோமா? பாருங்களேன், இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 9வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். 4வது வசனம் 9வது வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? எங்கே? அவர் வருவார் என்று சொல்லும் வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வந்த பாட்டை காணாமற்று அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி அவர் தாமதிக்கவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நாம் எல்லோரும் மேலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிற ஒரு தேவனாகவே முதல் காரியம் அந்த பரிசுத்தத்தில் நாம் ஆயத்தப்படுத்துவோம். 2வது காரியம் நாம் பார்ப்போமாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? போதும். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற? இது யார் சொல்வார் என்றால், நான் தேவன் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்களா? காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்கிற வார்த்தையினுடைய மிக தெளிவான ஒரு விளக்கம், ஒரு அர்த்தம் என்னவென்றால், காணாத தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது, அன்பு கூற மாட்டான், அது அன்பு அல்ல என்பதுதான் அதனுடைய அர்த்தமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் மீது நாம் அன்பு கூறுகிறோம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். வேதத்தை வாசிப்பது மூலியமாய், ஜெபத்தின் மூலியமாய், தேவ ஊழியரோட வார்த்தை கேட்பது மூலியமாய். ஆனால் காண்கிற சகோதரனை நாம் அன்பு கூறுகிறோமா? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இதை திரையிலே பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இந்த க்ஷணம் தேவன் வருவார் என்றால் நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 10 கற்பனைகள், 10 commandments, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசேயை ஏறி வர சொன்னார். அந்த இடத்திலே ஆண்டவர் அவருக்கு 10 கட்டளையை கொடுத்தாரா. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அந்த 10 கட்டளையை அதை சுருக்கி 2 கட்டளையாக தேவன் மாற்றினார். 1, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட நீ அன்பு கூறுவாயாக. முதல் கட்டளை. 2வது கட்டளை, உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக.
அது 2வது கட்டளை. இது 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? இந்த காரியத்திலே பிறனை நேசிக்கிற காரியத்தில், காண்கிற சகோதரனை நேசிக்கிற காரியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் பெரியமானவர்களே? அதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? காண்கிற சகோதரனை, காண்கிற தாயை, காண்கிற பெற்றோரை, காண்கிற உடன் பிறந்தவர்கள், காண்கிற மாமனார் மாமியாரை நாம் நேசிக்கிறோமா? அவர்கள் மீது நாம் அன்பு காட்டுகிறோமா? நம்முடைய அயலக்கத்தார், உடன் பிறந்தவர்கள், பக்கத்து வீட்டார்கள், நம்மோடு கூட உடன் வேலையாட்கள், our colleagues, our friends at our school and at our college, எப்படி இருக்கிறோம்? ஒரே வீட்டில் இருக்கிறோம். அன்பு கொடுக்கிறோமா? பிள்ளைகளுக்குள்ளாக அந்த அன்பு இருக்குதா? திரையிலே பார்த்து கொண்டு இருக்கிற கணவன் மனைவியாக உங்களுக்குள்ளாக அந்த அன்பு இருக்குதா? ஒருவர் மன்னிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அதிலே எப்படி இருக்கிறோம் பெரியமானவரே? 2வது காரியம், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதிலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், உபவாச ஜெபம் எல்லாம் செய்யலாம். ஆனால் கூட பிறந்தவர்களே நேசிக்க முடியாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த வாரத்தோடு கூட உங்களோடு கூட நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த நாட்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்த பொழுது தேவன் இந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒரு மைய வசனமாக கர்த்தரின் உள்ளத்தில் வைத்து அவங்களோடு கூட இந்த காரியங்களை குறித்து அவர் பகிர்ந்து கொள்ள சொன்னார். அந்த அன்பு காரியத்தை குறித்து நீ பேசிட்டு, முதல் காரியம் பரிசுத்தம், 2வது தேவனை நேசிக்கிற ஒரு அன்பு, மற்றவர்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு, 3வது காரியத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். 3வது காரியத்திலே நாம் என்ன காரியத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டுமென்றால், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியத்திலே நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? அந்த இடத்திலே பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலகட்டத்திலே சபைகளே துன்பப்படுத்தின அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஆனால் தேவன் அந்த மனுஷனை சந்தித்த பொழுது 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா தமஸ்குக்கு அவன் கடந்து செல்கிறார். எதற்கென்றால் கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்த முடியாக, அவர்களை கொலை செய்ய முடியாக அவன் கடந்து போகும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை குறுக்கிட்டார். அந்தோ ஆண்டவருடைய பணிக்கென்று அவன் தனியே ஒப்பு கொடுத்தான். பாருங்களேன், 16வது வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. பாருங்களேன், இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறபடினால் அதனால எனக்கு எந்த ஒரு மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. பெருசா ஒண்ணு நான் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், அது என் மேல விழுந்த ஒரு கடமையாகும். இது எதற்கு ஒப்பிடலாம் என்று சொன்னால், பெற்றோராகிய நாம் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளே நல் வழியில் நடத்தப்படுவதோ, அவர்களை நன்றாக படிக்க வைப்பதோ, கர்த்தருக்குள் அவர்களை வளர்ப்பதோ, ஏற்ற காலையில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதோ பெற்றோராகிய நாம் அது நம் மீது விழுந்த ஒரு கடமையாகும். அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கும் மற்றொரு இடத்துல பெருமையா சொல்லிக் கொள்வதற்கும் ஒன்றுமில்லை. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறபடினாலே அதனால மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை, அது என் மேல விழுந்த கடமையாகும். அடுத்த வரை பாருங்களை பயங்கரமாக சொல்லப்படுகிறது என்னவென்றால்,
அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருப்பேனாகில் அது எனக்கு ஐயோ என்று. மூன்றாவது காரியம், எதிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிற காரியத்திலே நாம் ஆயத்தம் பட வேண்டும். பார்க்கிறேன், வாசிக்கலாம். 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு பவுல் என்ன சொல்கிறாரா? நான் என்னை தானே அடிமையாக்கினேன். அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் அந்த மனுஷனை சந்தித்த பொழுது தாமதமின்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீர் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் தன்னை முழுவதுமாக அடிமையாக்கி கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்களேன், அவன் என்ன சொல்கிறார்? அந்த வசனத்துக்கு ஒரு மீண்டும் வாசிக்கலாம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். 24வது வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையிலே எல்லோரும் ஓடுவார்கள், ஆனால் பரிசு பெறுகிறவர் ஒருவர் மாத்திரம் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த புத்தியுள்ள கன்னிகை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஓடினார்கள். தங்கள் தீவெட்டிகளில் அதிகமான எண்ணெயின் அளவு அவர்களுக்குள்ளாக இருந்தபடினால மணவாளன் வந்த பொழுது கல்யாண வீட்டுக்குள் அவர்கள் உட்பிரவேசிப்பதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எப்படி ஓடினார்களா? அவர்கள் கருத்தாக அவர்கள் ஓடினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி ஓடுகிறோம்? எல்லோரும் ஓடுகிறார்கள். மாரத்தான்ல பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடுவார்கள். ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்திலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடுவார்கள். ஆனால் பரிசு பெறுகிறவர்கள் மாத்திரம் அந்த இடத்தை பிடிக்கிறவர்கள் மாத்திரம் அந்த பரிசை பெறுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு பந்தய சாலையிலே நாம் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். அந்த உலகத்துல ஒரு பந்தய சாலை இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பந்தய சாலையிலே நாம் ஓடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது கூட்டமாக ஓடி எப்படியோ we will make it at the last minute? No, இல்லை பிரியமானவர்களே, அப்படியான அப்ப கடைசி நிமிஷம் எப்படியாலும் ஓடுகிற ட்ரெயின்ல போய் பிடித்துக் கொள்ளலாம். அதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை ஓடுகிற ஒருவேளை இருக்கலாம். ஓடுற பஸ்ல ஏறுவது, போகிற ட்ரெயின்ல ஏறுவது, கடைசி கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவது, கர்த்தருடைய வருகையிலே மணவாளனுடைய கல்யாண வீட்டிலே உட்பிரவேசிப்பது அப்படி கிடையாது. We need preparation on this very earth. இந்த பூமியிலே நமக்கு ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் என்னும் பாத ரட்சணையை நாம் அணிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 27வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதுதான் ஆயத்தம். அவன் என்ன சொல்கிறார்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதற்கு என்ன செய்கிறாரா? தன் சரீரத்தை அவன் கீழ்ப்படுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை நாம்
ஊழியத்தின் மூலியமாக அந்த சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? மூன்றாவது குறிப்பு, ஊழியம் செய்கிற காரியத்தின் மூலியமா அவரோட வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த திரையிலே பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நினைக்கலாம், இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்படி ஊழியம் செய்ய முடியும்? வெளியிலே போக கூடாதே. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு, கர்ஃபியூ, லாக்டவுன், கம்ப்ளீட் லாக்டவுன் all the 4 districts of Tamil Nadu போடப்பட்டிருக்கிறது. எப்படி ஊழியம் செய்வது? செபிங்க, நீங்கள் செபிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது, சுவிசேஷத்தை நிமித்தமாக சிறைச்சாலையிலே அவனை அடைத்தார்கள். சிறைச்சாலையில் இருந்த பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு அவர்கள் இந்த நிருபங்களை அவர்கள் எழுதினார்கள். அந்த சிறைச்சாலை, they were isolated, they were kept aside, தனிமைப்படுத்தப்பட்டார்கள் சுவிசேஷத்தை நிமித்தம். அந்த இடத்திலே தான் அவர்கள் ஜெபத்தோடு காத்திருந்த பொழுது நிருபங்கள் எழுதப்பட்டு உள்ளது. இன்றைக்கு உலகம் எங்கிலுமாக அந்த நிருபங்களை குறித்து பிரசங்கம் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. சொல்லாதீங்க எப்படி செய்ய வேண்டும் என்று. ஜெபிங்க, ஜெபத்திலே காத்திருங்க. உங்களோட ஐலத்தாருக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாமா? அவர்களை விசாரிக்கும் வண்ணமாக கொஞ்சம் அந்த சுவிசேஷ ஆண்டவரோட நல் வார்த்தைகளை நீங்கள் அதற்குள்ளாக நுழைய முடியாது நீங்க செய்யலாமா? உங்கள் கையில கைபேசி இருக்கிற டெலிபோனுங்க, அந்த டெலிபோனுக்கு அந்த கைபேசி எடுத்து எப்படி இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க என்று நீங்க சொல்லலாமா? அதன் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை நீங்க நிறைவேற்றலாமா? உங்கள் பக்கத்து வீட்டார்கள் நீங்கள் போய் அவர்களை சந்தித்து விசாரிக்கலாமா? அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்க பிரியமானவர்கள் எப்படி செய்ய முடியும் என்று நாம் சொல்லக்கூடாது. சுவிசேஷம் நம் மீது விழுந்த கடமை, அதை நான் செய்யாமல் இருப்பேனாக எனக்கு ஐயோ. நான் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. ஜெபிங்க, எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும்? ஜெபிங்க, ஆண்டவர் தகுந்த வாசலை திறந்து கொடுப்பார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் வீட்டுக்கு வேலையாட்கள் வருவார், அவர்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார், அவர்களுக்கு சொல்லுங்க. அப்படியே சந்திதி சாகையில அப்படியே ஆண்டவரை பற்றி நீங்க சொல்லுங்க. அதற்கு ஒரு பெரிய ஒரு மேடையை அமைத்து, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வைத்து அப்புறம் நான் சொல்லுகிறேன் அல்ல. இந்த தருணம் கொடுக்கப்படுகிற ஒரு தருணம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, திரும்பி வருவதில்லை. The opportunity will never come a second time. Once lost is lost forever. ஒரு முறை அதை இழந்து விட்டால் அது திரும்பி வராது. பிரியமானவர்களே, இந்த க்ஷணம், இந்த லாக்டவுன் பீரியட்ல யோசிங்க, சிந்திங்க, கலந்து ஆலோசனை பண்ணுங்க, ஜெபிங்க. எப்படி நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று ஜெபிங்க. தேவன் உங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பார். கடைசியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆண்டவர் எப்படி பரமேறி சென்றாரோ அவர் திரும்பி வரப்போகிறார். அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் தியானித்த இந்த 3 காரியம், பரிசுத்த வாழ்க்கை, அந்த காரியத்திலே நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிற காரியத்திலே, மன்னிக்கிற காரியத்திலே, அதை மறக்கிற காரியத்திலே கடினமா இருக்கும். But God will give His grace.
அவருடைய கிருபை தேவன் அருள்வார். அந்த காரியத்தில் மூன்றாவது, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியத்திலே நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆமோஸ்க்கு தேவன் கொடுத்த அந்த பாரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அது இன்றைக்கு நமக்கும் அது பொருந்தும். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? புத்தியுள்ள கன்னியா இருக்கிறோமா அல்லது புத்தி இல்லாத கன்னியா இருக்கிறோமா? புத்தியின்மை காரியத்தை அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் காத்திருக்காமல் முடிவுகளை எடுக்கிறோமா அல்லது தேவ சன்னிதானத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? யோசிங்க, ஆராய்ந்து பாருங்க. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக இந்த மாதத்தையே நாம் முடிக்க போகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு வருவார் என்றால், இதை திரையிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரோட வருகை இருக்குமானால், ஆண்டவர் வருவார் என்றால் நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல முறுமுறுத்து கொண்டு, சண்டையை போட்டுக்கொண்டு, கோபித்து கொண்டு, எரிச்சல் அடைந்து கொண்டு, வேண்டா வெறுப்பு, கசப்புகள், மனமேட்டிமைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் இன்னும் நம்மோடு குறை ஒட்டி கொண்டு இருக்குதா? அல்லது உதாரி விட்டு தள்ளி ஓடு மகனே என்று அருமையான தந்தை ஃபாதர் பர்க்மன் சையா அவர்கள் பாடினது போல நாம் இருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் செபிக்கலாம். நாம் எல்லோரும் இருக்கும் இடத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் சுவாமி, இதை துறையிலே இதை யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தகப்பனே உம்முடைய அருள் மாறி ஆண்டவரே ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆயத்தம் என பாதரட்சி ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. கடைசி பரியந்தமா நிலைத்திருப்பவனோ ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் சுவாமி, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே இந்த ஓட்ட பந்தயத்தில் ஆண்டவரே இந்த பந்தய சாலை ஆகிய ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஓடத்தக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. அப்பா, இதற்கு இடராய் காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரை கர்த்தர் நீக்கி போடுவீராக. நாங்கள் ஓடக்கூடாத படிக்கு, நாங்கள் ஜெயிக்க கூடாத படிக்கு, நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாத படிக்கு சுவாமி, அதற்கு இடராய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் எல்லா தடை கற்களும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீக்கி போடுவீராக சுவாமி. ஆண்டவரை இந்த 5 புத்தியுள்ள கன்னிகையை போல அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையாகிய ஆண்டவரை இந்த தீவெட்டுகளில் ஆண்டவரை அதிகமான எண்ணெயோடு ஒரு அதிகமான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியோடு ஒரு உண்மை தனத்தோடு நாங்கள் காணப்பட ஆண்டவரை மனவாளன் வருமானது ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவரே இந்த கல்யாண விருந்திலே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பங்கு கொள்கிறவர்களாய்
மாதத்திற்குள் சுவாமி நாங்கள் பிரவேசி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வருகை ஆண்டவரே தாமதிக்குமானால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் அழைத்து செல்வீராக. அது ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. சகல துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆயத்தம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட மற்ற சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை தொடர்ந்து உங்கள் வீடுகளை தியானிங்கள். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுங்க.